இந்த வரை +2 எக்ஸசைஸ் 1.2 ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு கேட்டிருக்கு. பார்த்துக்கோ. ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு சொன்னோம்னா அணித்தரம் அப்படின்னு அர்த்தம். மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். சின்ன கணக்கு தான், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க. இது என்ன மெத்தட்னு சொல்லியிருக்கான் பாரு. மைனர் மெத்தட்னு சொன்னாலும் சரி, டிட்டர்மின் மெத்தட்னு சொன்னாலும் சரி. அந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன், நான் வச்சுக்கோ. மைனர் மெத்தட்னு சொன்னாலும் சரி, டிட்டர்மின் மெத்தட்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். ரோ ரிடக்ஷன் மெத்தடு அப்படின்றதான் எக்கலன் ஃபார்ம். ரோ எக்கலன் ஃபார்ம் அது வேற. அது 100ன்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அது கான்செப்டே வேற. அதை பற்றி இப்போ பேசலை. 2 எக்ஸசைஸ் இருக்குடா ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு. 2 டைப் இருக்கு. மைனர் மெத்தட்ன்றது டிட்டர்மின் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறது. டிட்டர்மின் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறது. இந்த பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் செய்கிறேன். சாதாரண விஷயம் தான். என்ன அழகா எழுதுறதுக்கு தான் நீ பார்த்துக்கிறணும், வேற ஒன்றும் இல்லை. கிவன் ஏ, அது ப்ரெசன்டேஷன் நம்ம சரி பண்ணிக்க. நீங்கள் 2 - 3 - 1 2 கணக்கை ஏன்னு நீ எடுத்துக்கிட்டா தான் நம்ம ரோ ஆஃப் ஏன்னு எழுத முடியும். இங்கே ஏன்னு கொடுக்கல, தெரியுதா சொல்றது? என்ன மாத்திட்டா -4 கணக்கை நீ ஏன்னு எடுத்துக்கிட்டா தான் நம்ம ரோ ஆஃப் ஏன்னு எழுத முடியும். நீ சும்மா எழுதிடக்கூடாது. சரி, இப்போ டிட்டர்மின்ட் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இதனுடைய டிட்டர்மின்ட் வேல்யூ ரேங்க் வந்து 2, இது ஆர்டர் வந்து 2x2. அப்போ நீ என்ன யோசனை பண்ணிக்க, எழுதுன அவசியம் இல்லை. ரோ ஆஃப் ஏ வந்து <= மினிமம் ஆஃப் 2, 2ன்னு வரலாம். தெரியுதா சொல்றது? அந்த எம்முக்கு என்னக்கு எழுதியிருக்கேன், தேவையில்லை. ஏன்னா உனக்கு தெரியல, அனாவசியமா தலையிட வேணாம். இப்போ இங்கே மட்டும் ஆன்சரை பார்ப்போம். இங்கே என்ன வருண்டாமா? 2 2 சார் 4. அடுத்து -1 4 சார் என்ன வருது? 2 2 சார் 4, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இன்னொரு மைனஸ் வரும்ல. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கா 4. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு? 0. அப்போ ரேங்க் வந்து 2 கிடையாது, இது ஆர்டர் கிடையாது. அப்போ தனியாக ஒரு நம்பர் எடுக்கையில 2 வந்து 0 கிடையாது. therefore ரோ ஆஃப் ஏ வந்து 1x1 சொல்லுவோம்ல. அப்போ ரேங்க் என்னது? 1. புரியுதா சொல்றது? இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து காமிச்சிருக்கேன். எந்த எலமெண்ட் வேணாலும் எடுத்து காட்டலாம், மோஸ்ட்டாக. 2ன்றது 0 இல்லை இது ஆர்டி பார்த்துக்குங்க. அதனால 0 இல்லை, 1x1ன்னு அர்த்தம். அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து 1. இதுதான் ஃபர்ஸ்ட் கணக்கு சொல்யூஷன். இதில் என்ன இருக்கு உனக்கு? அப்படியே பாரு. செகண்ட் சம் என்ன செய்யலான்னு பார்ப்போம். செகண்ட் சம்மு இந்த இருக்கு. செகண்ட் சம் இது வந்து உனக்கு தெரியாதுன்னா நான் சொல்கிறேன். ஏன்னு எடுக்கிறேன். ஆர்டர் முதல்ல பார்த்துக்குறோம். -1 3 4 -7 3 -4. ஆர்டர் வந்து 3x2 இருக்கு. 1 2 3 x 2. இது ஓப்பன் பண்ண எங்க அஜிதா சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆர்த்தி சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆர்த்திகா கிடையாது. இது யார் சொல்லி கொடுத்தா? சொல்லவே இல்லை. அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச செய்ய போறேன் அப்படின்னா 2x2 முதல்ல செய்கிறேன். இப்படி எடுப்போம். அது கூட ஏன் போட மாட்டாங்க, இந்த மேட்ரிக்ஸை தனியாக எடுத்து செய்யலை. ஏன்னா அதை மட்டும் ஏன்னு சொல்ல முடியாது. ஆனால் 2x2 எடுத்துக்கோ. 2x2 எடுக்கிறேன், டேரெக்டாக எடுத்திருக்கேன். இந்த எடுத்துட்டேன். என்னம்மா வரும் பாரு. 1 7 is 7. என்ன 7? +7. -4 3 சார் 12. அப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வந்துடுதுடா? -4. நாட் ஈக்குவல் டு எடுத்தாடா 7 5 12 5, சாரிடா 5. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? இது 2x2. therefore ரோ ஆஃப் ஏன்றது என்னது? 2. அவ்வளோதான். அஜிதா புரியுதான்னு பார்த்துங்க. ஆர்த்தி 2x2 எடுத்து செஞ்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு 3x2 தெரியாதரா யாருக்குமே. அதுக்காக சொல்ல வரேன். செய்ய முடியாது வேல்யூ. நம்மளுக்கு சின்ன 11th 12th கண்டுபிடிக்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. 2x2 3x3 அந்த மாதிரி. அதுக்கு மேலே வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். அந்த 4th சம் வேணா செய்யலாம், 3rd சம் செய்ய முடியாது. இந்த 3rd சம் போடுறேன். இப்போ இதில் 3rd சம் அப்படியே போட்டு காட்டுறேன். அதில் ஏன்னு எடுத்துரு கொஸ்டினை. முதல்ல ரோ வைஸாக எழுதுறேன். 1 -2 -1 0 3 -6 -3 1. அப்போ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ ஃபஸ்ட் இதை கண்டுபிடிப்போம். 1 1 -2 3 -6 1 6 ஆர் 6 -6 + 6 வருது. ஈக்குவல் என்ன வருது? அப்போ 2x2 வராதுல்ல. அப்போ ஏன் அது சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 இல்லைன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அடுத்து ஒன்று பாரு. -2 -1 -6 -3. இதை பாரு. 3 2 சார் 6. என்ன 6? +6. இங்கிட்ட 1 6 ஆர் 6 -6. இதுவும் என்ன அது? 0. அப்போ 2 வராது. சரி, நெக்ஸ்ட் பாரு. பார்த்துக்க பொறுமையா பார்த்து ஆகணும். நீ வந்து லவகன் போட்டுறாத. -3 1. இப்போ 1 1 சார் 1. என்ன 1? -1. இது என்ன ஆயிடுச்சு? 0. இந்த ஆன்சர் வருது பாரு. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? 2x2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் உள்ளது. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏன்றது என்னது? 2. புரியுதா? இந்த மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம்ல, ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு சாரி ரேங்க் வந்து என்னது? 2 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க.
ஃபஸ்ட்டு 2 எடுத்து பார்த்துட்டு 0 பார்த்து வீட்டுக்கு போயிடாம நீங்கள் அடுத்து ஒன்றும் எழுதிடாத, எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கணும். இதுவும் எடுத்து பார்த்துட்டோம்னா இன்னொன்று எடுக்கலாம், இந்த இது 2 எடுக்கலாம். தெரியுதா இல்லையா? அந்த லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் எடுக்கலாம். அப்போ அது ஒன்று 4 டைம் வருது பாரு, தெரியுதா? பார்த்துக்க. அதுக்கப்புறம் தான் ஒன்றுன்னு போகலாம் வேணா. இதுதான் இதனோட அர்த்தம். இதில் ஃபோர்த்து சம்முன்றது உனக்கு தெரியும், 3x3 தான் இருக்கு. லெட் A ஈக்குவல் டு 1 - 2 3 2 4 -6 5 -5 ஒன்னாடா 5 1 -6 -1. இதில் ஒரு சின்ன இது இதுன்ற மாதிரி இருக்கு, ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இது ஏ. சரி, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்க. ஏதாவது வெளியே எடுத்தால் ஈக்குவல் ஆகுமா? ஆகாதுல. 1 2 3 1 2 -3 வருது. சரி, வராது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். 1 × 4 -4 +6, அடுத்து +2 × 1 2 is 2 6 5 are 30 +30 +3 × 1 2 is 2 5 4 are 20. பார்த்துக்கடா. அப்போ இதில் 2 1 2 is 2, இதில் 28 28 2 are 56. சரிங்களா? அதில் என்ன ஆகும் பாரு, 18 வருமாடா, 18. அப்போ என்ன வரும், 18 × 3 வருது, சரிதானே? அப்போ 54ஆ என்னது, +50 வரும், -54ன்னு வருது. இது கரெக்டாக தப்பான்னு பார்த்துக்கோ. 56 × 58 வருது, -54 வருது. அப்போ 4ன்னு வருது, ≠ 0ன்னு வருது. therefore ரோ ஆஃப் ஏன்ற 3னே வருது. ஏன்னா இது 3x3 தானே. புக்கில் ஆன்சர் கரெக்டானு மட்டும் பார்த்துக்கோ. 3 இருக்கா? ஏன்னா அதில் டேரெக்டாக ஆன்சர் வருது, அதனால யோசிச்சேன். பார்த்துக்கோ. அதான், ஏன்னா டேரெக்ட் ஆன்சர் வரனால அதை நான் உன்ட்ட சொன்னேன். இப்போ 5th சம்மை நம்ம செய்ய முடியாது. அஜித் பார்த்து அது சொல்லிடு, செஞ்சிருவோம். 5th சம் சொல்கிறாமா? ஏ ஈக்குவல் டு என்னம்மா 0 1 2 1. வெரி குட். வெரி குட். 2 சரி. அடுத்து லத்தியா, இதை வந்து பார்க்க முடியாது நம்ம, ஏன்னா இது வந்து 3x4ன்னு இருக்கு, இதை ஓப்பன் பண்ண முடியாதா? அப்போ நம்ம 3x3 எடுத்து செஞ்சு பார்க்கணும். முதல்ல டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஒரு 3x3க்கு செஞ்சு பார்ப்போம். ஒரு 3x3க்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னா பார்த்துக்கோ. ஒரு 3x3க்கு செஞ்சு பார்ப்போம். 0 1 2 0 2 4 8 1 0. இது கூட ஓப்பன் பண்ணால் போதும். அதாவது ப்ளஸ்ஸு இங்கே என்ன வரும், மைனஸ் இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ். ஏன்னா இது இப்படி போட்டோம்னா இது ரெண்டும் தேவையில்லை, இது மட்டும் C1 வழி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். எக்ஸ்பேண்ட் அப்படின்னு எழுதிட்டு C1 எங்கிட்ட வேணால் ஓப்பன் பண்ணலாம். அப்போ 8 × இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் 4 -4 ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று. சரி, செகண்ட் ஒன்று எடுப்போம். இதை விட்டுட்டு எடுத்தேன். 1 2 1 2 4 3 1 0 2. இதுக்கு எதுவும் ஈக்குவலாக வருமானு பாரு, வரலை. சரி, ஓப்பன் பண்ணுறேன். 1 × 4 2 are 8, 0 தேவையில்லை. -2 × சரியா 4 -3 +1 × 0 -4. அப்போ 8 1 2 is 2 -4. அப்போ 8 6 2 வருது, ≠ 0. அப்போ இது 3x3. therefore ரோ ஆஃப் ஏ வந்து என்ன வருது, 3 அப்படின்னு வருது. எதுக்கு நீ ஆன்சரை பாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கையில் 0 ஆயிடுச்சு, அதுக்காண்டி 3 இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு அடுத்த அந்த காலத்தை விட்டுட்டு அடுத்த ஒன்று எடுக்கிறேன். எடுக்கையில் அதுக்கு ஆன்சர் 2ன்னு வருது. அப்போ ≠ 0. அப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ் தானே. அப்போ ரேங்க் வந்து என்ன வந்துடும், தரம் வந்து 3ன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அப்போ ஒரு அணி கொடுத்து தரம் கண்டுபிடிக்க சொன்னால் அதனுடைய மதிப்பை கண்டுபிடிங்க, மைனர் மெத்தட் அப்படின்றது. ஆர்த்தி பார்த்துக்க, மதிப்பை கண்டுபிடிச்சி ஆன்சர் வந்துச்சுன்னா அதனுடைய தரம் சொல்கிறோம்ல, அது வந்து வரிசை ஆர்டர்னு சொல்கிறது. தரமானது வரிசையாகும் அப்படின்னு அர்த்தம். ரேங்க்ன்றது ஆர்டரை சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா மினிமைஸ் பண்ணி உள்ளே போகணும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம வீட்டில் வந்துன்னா செஞ்சு பாரு, டெஸ்ட் எழுதிக்கிறோம்.